மாறிக்கிட்டே வர சென்னையில் மாறாத ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொட்டி கடை தாங்க. தாத்தா ஒரு கிங்ஸ் தாங்க. இல்லப்பா. லைட்ஸ் இல்லப்பா. ஃபில்டர் இல்லப்பா. பொட்டிகள சிகரெட் இல்லையா? இல்ல பசங்களை சத்தம் போடாங்களா? பூமா கோழி தானே இருக்கா? என்னங்க அப்பா 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 அப்பா. ராஜு அட்ரா நல்லா அட்ரா. சூப்பர்ரா. அட்ரா அட்ரா. என்னப்பா கடை வச்சிருக்க? வியாபாரத்தை மாத்துனா மாத்த மாட்டேங்கிற. காலம்புலாம் கோழி விளையாட வருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. பக்கத்துல மணியண்ணன் கடையை போய் பாரு. பீடி சிகரெட் எல்லாம் போட்டு வியாபாரம் என்ன மாதிரி பண்றாரு தெரியுமா? அதுக்காக தான் உன்னை மாத்த சொல்றேன்ப்பா. காலம்புல உனக்கு சொல்லி சொல்லி எனக்கு ஒரே தலைவலி. வயசானாலே இப்படிதான். மச்சி போயிட்டு நான் வந்துடுறேன். என்னண்ணா காலையில காண்டா இருக்கீங்க? நைட் அடிச்சு தெரியல போல இருக்கு. இல்ல ராஜே, சரக்கு வாங்கி போட்டாலும் வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறாரு. நீயே போய் சொல்லு. இப்பெல்லாம் யார் தாத்தா கோழி விளையாடுறா? அண்ணன் சொல்ற மாதிரி கடையை பிக்கப் பண்ற வழியை பாப்பீங்களா? இல்ல ராஜு, சின்ன பிள்ளையில இருந்து கஷ்டப்பட்டு அப்புறம் கல்யாணத்தை பண்ணி பேரம் பேத்திங்களையும் பார்த்து 60 வயசுக்கு மேலதான் அந்த கடையே ஆரம்பிச்சேன். இந்த சின்ன பிள்ளைங்களாம் வந்து கோழி குண்டு கொடுத்தாத்தா, அது கொடுத்தாத்தா, இது கொடுத்தாத்தான்னு கேட்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பேரம் பேத்திகளை கொஞ்சற மாதிரி. அப்ப நானும் ஒரு சின்ன குழந்தையா ஆயிடுறேன். அந்த 10 வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கை பொன்னான காலமா இருந்துச்சுப்பா. இனி எப்படி எதிர்காலம் இருக்குன்னு தெரியலப்பா. தாத்தா இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு தாத்தா. அவன் கம்ப்யூட்டர் கேமு சேட்டிங் போயிட்டு இருக்கானுங்க. இது ஏன் 8வது படிக்கும் போதே ஃபிகரை முடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. நாங்க தான் விவரம் இல்லாம ஏதோ கடையில வந்து கோலி வாங்கி விளையாடிட்டு ஒரு ஃபிகர் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம். மச்சி ஒரு நிமிஷம்டா, தாத்தா போயிட்டு வந்துடுறேன். என்ன பண்றது, காலம் மாறி போச்சு. பசங்க நமக்கு புத்தி சொல்ற அளவுக்கு ஆகி போச்சு. என்னண்ணே கடையில தாத்தா காணோம்? கடையை நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க போல. அப்படிலாம் இல்லப்பா. என்னண்ணா தாத்தாவை காணோம்? இல்ல குமாரு, அவருக்கு உடம்பு சரியில்லை. இன்னும் 1 வாரமோ 1 மாசமா தான் அப்பா இருப்பாராம். என்னண்ணா சொல்றீங்க? ஆமாங்க குமாரு, 5000 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம். ஆனா அவ்வளவு செலவு பண்ணி கூட பிரயோஜனம் இல்லையாட்டிருக்கு. அதனாலதான் அவர் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். நான் ஜானும் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆசை. நான் போயிட்டு வரேண்ணா. இல்லடா மச்சான், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்டா. என்னப்பா போய் ரெஸ்ட் எடுக்க கூடாதா? சரி போ ரெஸ்ட் எடு. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி வாடா வாடா, உனக்கு தெரியாதுடா. வாடா, பசங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியாது. குட்டி பசங்க, பொல்லாத பசங்க, அவங்க கேட்கறதான் கொடுத்தாகணும். ஆமா, எனக்கு தெரியும் கண்டிப்பா அவருக்கு உடம்புல வியாதி இல்ல, மனசுலதான். இப்பதான் எனக்கு அந்த கடையை பார்க்கறதுக்கே மனசுக்கு நிறைவா இருக்கு.
என்னண்ணே நேத்து கோலி கடை காசு டேய் கொடுத்தீங்க இன்னைக்கு போடா